டோன்ட் ஆஸ்க் எக்ஸ்கியூசஸ். ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்கள். பண்ண முடியலையா அதுக்கான காரணம் என்னவோ அதை சரிப்படுத்துங்க. சரிப்படுத்திட்டு அதை பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க. இதனால தான் நான் பண்ண முடியல, அதனால தான் அதை பண்ண முடியல. கண்டிப்பாக அது வேல்யூவான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் கடந்து வந்தானே ஆகணும், செஞ்சு தானே ஆகணும். வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, பெரிய துக்கம் நடந்துருச்சு, கண்டிப்பாக அது மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அதை கடந்து வந்து தானே ஆகணும். அதுவே வச்சு எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? எக்ஸ்கியூஸ் சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் தெரியுமா? உங்கள ஒரு விஷயத்த செய்யவே விடாது. எங்களோட அப்பா இறந்துட்டாரு, அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நம்பினேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான். நான் தொழிலில் முதல் போட்டேன், அதில் பணம் போயிடுச்சு. இப்படி லாஸஸை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, லாஸஸை காரணம் காட்டி எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருந்தா, எப்போ ரியாலிட்டிக்குள்ளே வருது? எப்போ அச்சீவ் பண்ணுறது? ரியாலிட்டி கொஞ்சம் சூடாக இருக்குல்ல? கண்டிப்பாக எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. ஒரு விஷயத்த பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அதான் உங்கள் லைஃபு, அதான் உங்கள் ட்ராக்கு, போயிட்டே இருக்கீங்க. அதுக்கிடையில் நிறையா பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக வரும். பிரச்சனைகளே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க வேலை நம்ம வாழலை. பிரச்சனைகள் நிறையா வரும். அங்கே வந்துட்டு இருக்க வழியில் நீங்கள் போய்க்கிட்டே இருங்க, தொடர்ந்து போங்க. இடையில வர தடங்களெல்லாம் தாண்டி வாங்க. ஏதோ ஒரு விஷயத்த காரணம் காட்டி இடையில உட்காராதீங்க. நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவீங்க. மூவ் ஆன், போயிட்டே இருங்க. போக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ டோன்ட் ஆஸ்க் எக்ஸ்கியூசஸ். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் வேணுமா இல்லை சக்ஸஸ் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்கள்.